நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில் இருக்க ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பறவைங்கள்லாம். குட்டி குட்டியாக அழகாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. பறவைங்க மட்டும் இல்லை, இங்கே நிறைய பெட் அனிமல்ஸும் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வாங்கலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குதுன்னு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பறவை. நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸில் இருந்தது. அப்படியே வீட்டுக்கு வைக்கிற மாதிரி நிறைய பூச்செடிகள், செடிகள் எல்லாமே இருக்குது. ஒரு செடியும் ஒரு விலையில் இருக்குது. 150, 100, 200, 250 எல்லா ரேஞ்சிலையும் செடி வச்சுருக்காங்க. இங்கே நிறையா பூச்செடிலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த செடிங்கெல்லாம். வாங்க அப்படியே ஒவ்வொரு செடிகள் ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி அழகாக இந்த சக்கலன் பிளான்ட் சொல்லுவாங்க, அது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வச்சுக்கலாம். டேபிளில் அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், டேபிள்லையும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நிறைய ரோசஸ்ஸு, நிறைய வெரைட்டி ஆஃப் இங்கே பாருங்கள். இங்கே பூனைங்கள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பூனைங்கள்லாம் கிடையாது, இது இம்போர்ட்டடு பூனைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து அப்படியே இந்த எலி, ஹாம்ஸ்டர்ஸு, ஸோ இதுவும் இங்கே இருக்குது. அடுத்து முயல், குட்டி குட்டியாக முயல்லாம் இருக்குது. நிறைய விதமான முயல்கள் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க பேர். இது வளர்க்கலாம், ஒன்றுமே சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த முயல்கள்லாம் பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாய்க்குட்டி, அடுத்து கோழி, நாட்டுக்கோழி, வான்கோழிலாம் வச்சுருக்காங்க. எல்லா விதமான பெட் அனிமல்ஸும் இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள் டாக்ஸு, வான்கோழி, புறாக்கள்லாம் இருக்குது. இந்த நாய் பாருங்கள், இந்த டாக்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நாய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். அடுத்து இந்த நாய் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான நாய். இதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாகவே வளராது. ரொம்ப அழகாக இருக்குது நாய்லாம். வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். ஃபுல் மார்க்கெட் இன்றைக்கி வியூ பார்க்கலாம். பழைய பொருட்கள்லாம் நிறைய வந்து அப்படி ரோட்டில் போட்டு வச்சு விற்றுட்ருக்காங்க. அதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பழைய ஐட்டம் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம்.
ஒரு சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாமல் இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஸ்பீக்கர்ஸு, டிவிடி பிளேயர்ஸு எல்லாமே இருக்குது. செக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் செக் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ எல்லா விதமான கண்டிஷன்லையும் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓல்டு ஐட்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம போய் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேர்ஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸு கூட இருந்தது, பழைய புக்ஸு. நானும் ஒரு 4 புக்ஸ் வாங்கினேன், பழைய புக்ஸு. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு அப்படியே நடந்து போகலாம். புக்ஸ் பார்த்துட்டு மோஸ்ட்லி பழைய பொருட்கள் தாங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஐபேட் வச்சுருந்தாங்க. ஒரு 2000 சொன்னார். ஐபேட் வாங்கியிருக்கேன், ஆப்பிள் இருக்குது. ஆனால் அது அன்லாக் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் அன்லாக் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போது அன்லாக் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு இப்போ இங்கே காசு கண்டிஷனில் ஒரு ஐபேட் இருந்தது, அது 6000 சொல்லியிருந்தாரு. அடுத்து அப்படியே டைட்டாக நடந்து போயிட்டே இருக்கலாம். நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தது, டாய்ஸ் இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபுல் மார்க்கெட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். வாங்க எல்லாம் பார்க்கலாம். கருவாடு இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த மீன் பிடிக்கிற தூண்டில், வலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது அப்படியே நடந்து போகலாம், வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனு, ஏர்பாட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. கம்மி விலைக்கு தான், 150 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில். கவனமானா தெரியல, செக் பண்ணி வாங்கிக்கணும். அடுத்து அப்படியே வாங்க நெக்ஸ்ட்டு காய்கறிலாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் நிறையா இருந்தது. ஒரு வாட்டர் பம்பு கூட இருந்தது. டீசல் பெட்ரோல் இன்ஜினில் ஒர்க் பண்ணுற ஒரு வாட்டர் இன்ஜின் இருந்தது. இந்த இருக்குது பாருங்கள் சைடில், இதோ இதுதான். கீபோர்டு, மவுஸு, பிசிக்கு தேவையான பொருட்கள் நிறையா பழைய பொருட்கள் கிடந்தது. டேட்டூ போடுறவங்களும் இருந்தாங்க. உங்களுக்கு டேட்டூ போடணும்னா வாங்க போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த தோசைக்கல், கடாயி அந்த மாதிரி இரும்பு ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. என்ட்ரியிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் லென்த்து ரோடு. ஃபுல்லாக மார்க்கெட் தான். ஃபுல் லென்த்து போயிட்டு வந்துட்டேன் நான். டாய்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே கம்மி ரேட்ஸ் தான். சிலது பழசு, சிலது புதுசு இருக்கும். நம்ம தேடி பார்த்து வாங்கிக்கிற வேண்டியது. பழைய டிவி பாருங்கள், 2 பக்கமும் கடைகள் தான், ஃபுல் லென்த்துக்கு, ஃபுல் ரோட்லேயும். ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம், வாங்கிக்கலாம். ஃபுல் வெயிலுங்க அன்னைக்கு, நடக்க முடியல அவ்வளோ தூரம், செம்ம டயர்டாகிடுச்சு. அப்படி இருந்தாலும் ஃபுல் சந்தையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் போவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதனா தேவையானதை பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை வீடியோ எடுத்து போடுறேன். நான் என்னென்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐபேடு மினி தான் வாங்கினேன். அது அன்லாக் கண்டிஷனில் தான் இருக்குது. அன்லாக் பண்ணலை. அப்புறம் ஒரு டேப் ஒன்று வாங்கியிருந்தேன், மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் டேப்பு.
அது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். 1500 வாங்கியிருந்தேன் விண்டோஸ் ஓஎஸோட. அது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 இருந்தது. பட் ஒர்க் ஆகுது. என்னோட பசங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க விளையாடுறதுக்கு. இங்கே தான் இந்த பழைய புக்ஸ்லாம் நான் வாங்கினேன். 4 புக்கு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட வாழ்க்கை வரலாறு, அப்புறம் ஐசக் ஐன்ஸ்டீனோடது, அடுத்து நெல்சன் மண்டேலா. ஸோ இவனோட ஆட்டோ பயோகிராஃபி புக் வாங்கினேன். 170 rupees தான் 4 புக்குமே, பழைய புக்கு. இந்த பழைய புக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுனா கூட வரலாம். பட் எல்லா வீக்ஸும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பழைய புக்கு ஒரு சில வீக் இருக்கும், ஒரு சில வீக் இருக்காது. இந்த மானிட்டர்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அடுத்து இந்த ட்ரம்ஸு வாசிக்கிற ஒரு ஃபுல் செட் இருந்தது. அப்படியே ஒர்க்கிங் இதில் தான், ஸ்டேஜில் தான் இருந்தது, எந்த டேமேஜ் இல்லாமல். அடுத்து செப்பல்ஸு 100, 150 அந்த ரேஞ்சில் செப்பல்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே டைம் பாஸ் நல்லா ஆகும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும், ஏர்போர்ட்டு எண்டு வரைக்கும் அந்த ரோட்டில் கடைகள் தான். ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ஏதாவது வாங்கணும்னு தேவை இருந்தால் வாங்கலாம். ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குங்க. இது பழைய ரேடியோங்க. எஃப்எம் இல்லாத பழைய டைப் ரேடியோ. ஒர்க் ஆகுமான்னு தெரியல, சும்மா பார்த்துட்டு வச்சிட்டேன். அடுத்து இந்த பழைய பித்தளை வெண்கல பொருட்களில் சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருந்தது, வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. எல்லாமே பழைய பொருட்கள் தான், ஆனால் அந்த மெட்டலோட ப்ரைஸ் போகும் வாங்கினீங்கன்னா. இந்த சாமி சிலைங்க, இந்த விளக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வெயிட்டாக தான் இருக்கும். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஹார்மோனி பொட்டி, பழைய காலத்து ஹார்மோனி பொட்டி இருக்குங்க. அமைதி பார்த்தேன், ஒன்றும் சவுண்டு கேட்கல. அப்புறம் நிறைய செல்லு, பழைய செல்லுலாம் இருந்தது. பழைய டேமேஜான செல்லு யாருக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தேட்டர்லாம் போடுவாங்கள்ல ஃபிலிம் ரோலு, அது இருக்குங்க. குட்டி படத்தோட பெட்டி, பழைய டைமில் போடுவாங்க இது மாதிரி ஃபிலிம் ரோலை வச்சு ப்ரொஜெக்டரில். அடுத்து சைக்கிள் பார்த்தாங்க. எல்லாமே புதுசு தான், கம்மியாக ரேட்டில் வாங்குற மாதிரி இருந்தது. சின்ன பசங்களுக்கு இருக்குது, பெரிய பசங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பழைய சைக்கிள் இருக்குது, பட் மோஸ்ட்லி புது சைக்கிள் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் புது சைக்கிள் வாங்கணும், ஆனால் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய சைக்கிள் வச்சுருந்தாங்க. லேடிஸ் சைக்கிள் இருக்குது, குட்டி பசங்க ஓட்டுறது சைக்கிள் இருக்குது, பெரிய பசங்க ஓட்டுற சைக்கிள் இருக்குது. நல்லா இருந்துச்சு, சைக்கிள்லாம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து அங்கேயும் அந்த பக்கம் போனேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பழைய செல்லு, பழைய கேமரா எல்லாம் இருந்தது. இதில் ஒரு பழைய சோனி வீடியோ கேமரா இருந்துச்சுங்க. ஆனால் டேமேஜான கண்டிஷனில் தான் இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. சிடி போட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேசட் போட்டு வீடியோ எடுக்கிற கேமரா பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி போட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒர்க்கிங்லாம் இல்லை, பட் பேட்டரியோட செட்டப்போட தான் இருந்தது. பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு, நான் எடுத்து பார்த்தேன். சிடி இது பார்த்தீங்களா, ஸோ இது டேரெக்டாக சிடி போட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி. பட் நல்லா தான் இருந்துச்சு, ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு வச்சாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
டிஸ்பிளேலாம் நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேட்ரி இல்லை. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இந்த பழைய பொருட்கள், ஸோ ஆன்டிக் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய சிலைகள் இந்த பிராஸில் பித்தளையில் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பழைய கரன்சி நோட்டு, பழைய காயின்ஸு, இந்த கலெக்ஷனுக்கு இது வந்து ஓகே. யாராவது இந்த கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே வந்து வாங்கலாம். பழைய பொருட்கள் பிடிக்கணும்னு சொல்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் இங்கே. பழைய ₹1, பழைய ₹5 நோட்டு எல்லாமே இருந்தது. பழைய கிராமஃபோனு. அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் வந்தேன். நிறைய செல்ஃபோனு, டேப்பு, ஸோ உடஞ்ச கண்டிஷன்லேயும் இருந்தது. இந்த காரில் வர்ற மியூசிக் சிஸ்டம் நிறைய ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பேருக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய இந்த ஒய்ஃபை ரவுட்டர்ஸ்லாம் இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஜி ஃபிலிமோட கேமரா இருந்தது. டிஜிட்டல் கேமரா தான், ஆனால் பட் டிஸ்பிளே உடஞ்சிருந்தது. பட் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இங்கேயும் நிறையா டிஜிட்டல் கேமரா, செல்லு, ஆப்பிளோட ஐபேடு இதில் இருந்தது. நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு சிடி போட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சோனி கேம் கார்டு இங்கே பேட்டரியோடு இருக்குது. பட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. சோனியோட பிராண்டு. அடுத்து அப்படியே மூவ் பண்ணி வந்தால் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சோபா, வீட்டுக்கு தேவையான பீரோ, அப்புறம் வந்து இந்த சாமி வைக்கிற ரூம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே சயின்ஸ் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. செகண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரி பார்க்குறதுனா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். பட் சோபா, அந்த டேபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு தான் வச்சுருக்காங்க. பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் வாங்கினா கம்மி விலைக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரமும் உங்களுக்கு ஃப்ரீடம் மார்க்கெட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரமும் நான் ஃபுல் வியூ எடுக்கிறேன். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ எடுக்கணும்னா சொல்லுங்கள், கேட்டு நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Bye bye. See you.